ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 90s கிட் ஃபேவரட் ஸ்வீட்டான பெட்டி கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஹல்கோவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதை வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹல்கோவா பண்ணுறதுக்கு இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம சுகர் அளந்தெடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சுகர் பவுடர் அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு முறை அரைச்சிக்க போகிறோம். இதை ஒன்றா அரைக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்கிறப்போ ரெண்டுமே நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சுகரோ இல்லை பொட்டுக்கடலையோ ஏதோ ஒன்று சரியாக அரைப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா ஒரு டைம் நம்ம அரைச்சிக்கிறோம். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை சுகர் அதெல்லாம் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதில் 1 கப் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணணும். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொட்டுக்கடலை சுகர் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே நம்ம இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு நெய்யோட அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் நீங்கள் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நெய் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு கூட மறுபடியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஒன்று போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் தண்ணியோ இல்லை வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பொட்டுக்கடலை சுகர் அதில் பாதி அளவு நெய் இருந்தாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் நீங்கள் நெய் தடவுறதுனாலும் தடவிக்கலாம். அப்படி இல்லைனா நெய் எதுவுமே தடவாமல் கூட நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலை சுகர் நெய் அந்த மிக்சர் அதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்ததாக இதை நம்ம எல்லா பக்கமும் ஈக்குவலாக சமப்படுத்தி விட போகிறோம். இது இப்போவும் லைட்டாக சூடாக தான் இருக்கும். நீங்கள் கையிலேயே கூட இதை எல்லா பக்கமும் ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு கூட இது எல்லா பக்கமும் ஈவனாக கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம சமப்படுத்தி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற விடணும். பாருங்கள், இப்போ சமப்படுத்தியாச்சு எல்லாமே ஈக்குவலாக. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் போல் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக தான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். குட்டி குட்டி பீஸாக நம்ம இதை இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அடுத்த பக்கமும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய 90s கிட் ஃபேவரட் ஸ்வீட்டான பெட்டி கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பால்கோவா ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.